மீனராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டியது 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. 1. இந்த காலகட்டத்தில் நீங்க கோவிலுக்கு தான தர்மங்களை நல்லபடியா பண்ணுங்க. ஆனா அதீதமாக போய் மாட்டிக்க வேண்டாம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஏன்னா 5ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் சிவ தரிசனம், சேத்திராட தரிசனங்கள், தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா நாம அதை போதையாக மாத்திக்காம நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். 2வதாக பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளால் ஒரு நல்ல அனுகூலம் இருக்கக்கூடிய காலகட்டம், பிள்ளைகள் மூலியமாக நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்க அவர்களை கடிந்துக்காம இருங்க. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட்பான் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, நிறைய பேர் வந்து குழந்தை இப்ப வேண்டாம் கொஞ்சம் தள்ளி, இந்த மாதிரி காலகட்டத்தில் தயவுசெய்து பிளான் பண்ணி நீங்க 2 பேரும் முடிவு பண்ணி எடுக்கிறதுக்கு போங்க. ஒரு சாதகமான காலகட்டம், கோச்சாரத்தில் 5ல் குரு வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக நீங்க எக்காரணம் கொண்டும் இந்த ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க ஏற்கனவே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு சுத்தமாவே தெரியாது, திடீர்னு ஒரு நண்பர் சொல்றாரு பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிக மிக உங்க சாத்துக்குள்ள ராகுவுடைய பலம், உங்க லாபாதிபதி பலம் இதெல்லாம் நல்லா இருந்தா கை வைங்க. இல்ல யாரோ சொல்லிட்டாங்க சொல்லி போட்டு கொண்டு போய் பணத்தை போட்டு தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இது மிக மிக முக்கியம். இது நீங்க புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அதீதமான ஒரு உடல் சோர்வு, அதீதமான ஒரு படபடப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால ஓய்வுகளை அதிகமாக இந்த காலகட்டத்தில் எடுங்க. அதீதமாக புத்திரரை பற்றியே சிந்திக்கிறது, வீட்டை பற்றியே சிந்திக்கிறது, இந்த ஓய்வு இல்லாமல் ஓடுறது இதுமெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து புத்திக்கு, ஏன்னா புத்தி ஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது நாம புத்திக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனால தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் நாம கொஞ்சம் ஓய்வு அப்படிங்கிறத எப்பவுமே வச்சுக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள், கோவில் குளங்கள், அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னது, நீண்ட தூர பிரயாணங்கள் இதெல்லாம் பண்ணுங்க. நல்லபடியாக நான் தரிசனங்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றங்களை நீங்க ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா கவனிச்சு தாராளமாக போகலாம், நல்லா இருக்கும். தொழில் விரிவாக்கத்துக்குள்ள விரும்பவும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உங்க ஜாதத்துக்குள்ள திசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணும். நிச்சயமாக உங்க வேலையை விரிவாக்கம் செய்யறது, இல்ல நீங்க அந்த புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக ஈடுபடலாம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. நமசிவாய்.